இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல சக்சஸ் ஆன ஒரு ப்ராடக்ட் பத்தி தான் ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஸ்டார்லெட் கிராஸ் அப்படிங்கிற ஒரு சக்சஸ்ஃபுல் மாடலை இங்க இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க டொயோட்டா. அதுதான் ரீசெண்டா லான்ச் ஆன டொயோட்டா டைசர். ஒன் ஆஃப் த குளோபல் பிளாட்ஃபார்ம்ல டிசைன் பண்ண வெஹிக்கிள் தான் இது. ஸோ இதே வெஹிக்கிள் தான் ஸ்டார்லெட் கிராஸ் அப்படிங்கிற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா செல்லிங்ல இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிள் ஒரு இன்டர்நேஷனல் மாடல தான் டிசைன் பண்ணிருக்காங்க. அதனால தான் இதை வந்து குளோபல் சி பிளாட்ஃபார்ம்ல டிசைன் பண்ணதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க டொயோட்டா. நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் பண்ணிருக்க ஆனமலைஸ் டொயோட்டா டீலர்ஷிப் ஷோரூம் தான் இந்த வெஹிக்கிள் ரிவ்யூ பண்றதுக்காக கொடுத்திருக்காங்க. ஷோரூம் அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் கம்பெனி டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த டொயோட்டா டைசர்ல என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல எண்ட் டு எண்ட் ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ வீடியோ முழுசு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டொயோட்டா டைசர் வாங்கணும்னு புக் பண்ணிருக்கவங்களுக்கோ இல்லை வாங்கலான்னு இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. டொயோட்டா டைசர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிய வரும். நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட குளோபல் ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் கண்டென்ட் வந்து உங்களுக்கு உடனடியாக ரீச் ஆகும். ஸோ இப்போ வீடியோல கண்டினியூ பண்ணலாம். டொயோட்டா டைசர் ரெண்டு இன்ஜின் பவர் ஆப்ஷன்ஸ்ல அவைலபிள் இருக்கு. ஒன்னு 1 லிட்டர் டர்போ பெட்ரோல், இன்னொன்னு 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின்ல கொடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலா 5 சிங்கிள் டோன் கலர்லயும் 3 டூயல் டோன் கலர்லயும் லான்ச் பண்ணிருக்காங்க டொயோட்டா டைசர். அண்ட் இந்த கலர் பர்டிகுலரா அந்த கலரோட நேம் பாத்தீங்கன்னா லுசன்ட் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து டொயோட்டாவோட லோகோ மேட் ஃபினிஷ்ல கொடுத்திருக்காங்க சில்வர் கலர்ல. மேல வந்து ஒரு பிரீமியம்னஸ்க்காக ஒரு குரோம் ஃபீடிங் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல ஹனி குரோம் டிசைன் ஃப்ரண்ட் கிரில், ட்ரை எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்திருக்காங்க. கீழே இருக்க ரெண்டு லோ பீமா ஃபங்க்ஷன் ஆகும், மேல இருக்கிறது ஹை பீம். இங்க வந்து பாத்தீங்கன்னா டே டைம் டிஆர்எல். ஸ்கிட் பிளேட்ஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே ஒரு போல்டு லுக்ல ஸ்போர்ட்டி டைப்பா டிசைன் பண்ணிருக்காங்க. டொயோட்டா டைசர்ல 16 இன்ச் டூயல் டோன் டைமண்ட் கட் அலை வீல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ ஆட்டோ ஃபோல்டபிள் சைடு மிரர் வித் சைடு இண்டிகேட்டரோட வந்துடும். வீல் சைடு இம்பாக்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அந்த வீல் கிளாடிங் பார்த்தீங்கன்னா இங்கிருந்தே ஃபாலோடு போய் ரியர் வீல் வரைக்கும் வரும். நல்லா வந்து ஒரு போல்டு லுக்ல கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் டாப் வியூல டிஃபால்ட்டாவே இந்த ரூஃப் ரெயில்ஸ் வந்துடும். அந்த மேல இங்க பாத்தீங்கன்னா ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்திருக்காங்க. ரூஃப் அண்ட் ஸ்பாய்லர், ஹை டிம்மிங் லேம்ப், டிஃபால்ட் டிஃபாகர் வித் ரியர் வைப்பரோட கொடுத்திருக்காங்க. ரியர் வியூலையும் பாத்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்ல டொயோட்டாவோட சிக்னேச்சர் லோகோ. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடிலே கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா வி வேரியன்ட் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. நியோ டிரைவ் அப்படிங்கறத பியூர் பெட்ரோல் அப்படிங்கறத மீன் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா அர்பன் க்ரூசர் டைசர் அப்படிங்கிற பிராண்டோட அதாவது வேரியன்ட் வெஹிக்கிளோட நேம் பேஜிங் இந்த ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க குரோம் ஃபினிஷ்ல. ரைட் அண்ட் லெஃப்ட்லயும் பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் கொடுத்திருக்காங்க. அண்ட் மோல்டட் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் மோல்டட் டைப்ல ஸ்கிட் பிளேட்ஸ் டிசைன் பண்ணிருக்காங்க. நல்லாவே வந்து ஒரு போல்டு லுக்ல கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். வெஹிக்கிள் அதாவது டொயோட்டா டைசரோட எக்ஸ்டீரியர் வாக் அரவுண்ட் பண்ணிருந்தோம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்டீரியர் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெஹிக்கிள் என்ட்ரை நம்ம செக் பண்ணுவோம். வெஹிக்கிளோட ஸ்டேரிங் வீல் ரொம்பவே காம்பாக்டா லெதர் ஃபினிஷ்ல கொடுத்திருக்காங்க வித் பியானோ பிளாக் இன்செட்ஸோட டிசைன் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். ரைட் சைடு பாத்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான சுவிச்சஸ், ரீசெட், கேன்சலுக்கான சுவிச்சஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா மீடியாக்கான சுவிச்சஸ், வால்யூம், பிரஸ் பட்டன், மோட்ஸ்க்கான சுவிச்சஸ் எல்லாம் லெஃப்ட் சைடு கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா மொபைல் அக்சஸ் பண்றதுக்கான வாய்ஸ் கண்ட்ரோல் எல்லாமே, மொபைல் அட்டன் பண்றது, கால் கட் பண்றதுக்கான சுவிச்சஸ்லாம் பெடல் டைப்ல அண்டர் த ஸ்டேரிங் வீல்ல கொடுத்திருக்காங்க. ஆஸ் யூசுவல் லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா வைப்பருக்கான ஸ்டிக், ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஹெட்லைட்டுக்கான ஸ்டிக்ஸ் எல்லாம் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. வந்து அனலாக் டிஸ்பிளே வித் டிஜிட்டல்ல கொடுத்திருக்காங்க. மல்டி ஃபங்க்ஷனல் டிஸ்பிளே கூட சொல்லலாம். ஸோ சென்டர்ல இருக்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஆவரேஜ் எல்லாமே இதுல நம்ம பார்க்க முடியும். டிரைவருக்கு ஸ்ட்ரெயிட்டா இங்க பார்க்கும்போது ஹெட் அப் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. உள்ளார அந்த 0 தெரியும் நினைக்கிறப்ப அந்த இதுல வீடியோல பாத்தீங்கன்னா ஹெட் அப் டிஸ்பிளேல நம்ம என் கை வைக்கும் போது கிளியரா தெரியும் நம்பர். இப்போ 0 to 100 நம்மளால இங்கேயே பார்த்துக்க முடியும். அதாவது டிரைவர் ஈஸியா அக்சசபிளுக்கான அடிஷனல் சப்போர்ட்னே சொல்லலாம் இந்த ஹெட் அப் டிஸ்பிளே. இதுல வந்து எல்லாமே நம்மளால பார்த்துக்க முடியும். இங்க இந்த HUD அப்படிங்கறத ஹெட் அப் டிஸ்பிளே அப்படின்னு சொல்றோம். இந்த HUD பட்டன் நம்ம பிரஸ் பண்ணும்போது அங்க வந்து மோட்ஸ் சேஞ்ச் ஆகும். இங்க வந்து அடிஷனலா பாத்தீங்கன்னா இங்க ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பிளஸ் வந்து 360 டிகிரி கேமரா வியூக்கான அக்சசபிள் சுவிச்சஸ் இங்க கொடுத்திருக்காங்க. இங்க வந்து இக்னிஷன் ஆட்டோ ஸ்டார்ட் ஆஃப் இங்க சுவிச்சஸ் கொடுத்திருக்காங்க. இது வந்து நார்மலா எல்லா வெஹிக்கிள் இருக்க மாதிரி ஹெட்லைட்டுக்கான அக்சசபிள் சுவிச்சஸ். ஏசி வெண்ட் பாத்தீங்கன்னா பிரீமியம்னஸ்க்காக நல்லாவே ஒரு பியானோ பிளாக் டிசைன்ஸ்ல இந்த பார்டர் ஃபீடிங்லாம் கொடுத்திருக்காங்க. அரௌண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலுமினியம் மேட் ஃபினிஷ்லயும் இன்சைட் பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியமான ஒரு அதாவது பியானோ பிளாக்ல கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். சைடு டோர்ல பார்க்கும்போது நல்ல ஒரு லெதரேட்டட் டிசைன்ஸ்ல ராப் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரீமியம்னஸ்க்காக இந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. பிளஸ் வந்து ஒரு டியூவல் டோன் அப்படிங்கிறதுனால நல்லாவே இந்த கலர்ஸ் வந்து அட்ராக்டிவா இருக்கு. விண்டோக்கான அக்சசபிள் சுவிச்சஸ்லாம் இங்கே கொடுத்திருக்காங்க. இங்க வந்து இந்த பியானோ பிளாக் ஃபினிஷ்ல கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஸோ நல்லாவே வந்து பிரீமியமா இருக்கு. இங்க
இங்கே வந்து ஆம்ரெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சபிள் மோடில் ஹேண்ட்மேட் ஸ்டிச்சபிள் மோடில் இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஆம்ரெஸ்ட் நல்லாவே அக்சஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் வந்து டோர் அக்சஸ் பண்ணுறதுக்கான ஹேண்டில் இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கப் ஹோல்டர்ஸ் வந்துடும், டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கேரி பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த பானட்டோட ஓப்பன் ஃபியூல் லிட் ஓப்பன்லாம் டிரைவர் சைடுக்கு ஃப்ரண்ட்டில் டேஷ்போர்டு கீழே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் ஹோல்டர் மாதிரி இங்கே சின்னதாக கொடுத்துருக்காங்க. கீலெஸ் என்ட்ரி அப்படிங்கிறதுனால புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுக்கான சுவிட்ச் ரைட் சைடு கொடுத்துருக்காங்க. 9 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க டாப் வேரியண்ட்ல. ஸோ டாப் வேரியண்ட்டுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டில் ஃபாலோட் பை இந்த டச் ஸ்க்ரீன் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நல்லாவே ஒரு ப்ரீமியம்னஸ்க்காக டியூயல் டோனில் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிட்டர் ஷேப்பில் இந்த மேட் ஃபினிஷ் டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைனிங் லுக்கில் இந்த அலுமினியம் ஃபீடிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கீழே பார்த்தீங்கன்னா லெதரேட்டட், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த லெதரேட்டட் ஸ்கின் வந்து இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏசி வெண்ட்டுக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பியானோ பிளக் டிசைன்ஸ் வந்து அந்த ரிங் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேசிஸான க்ளோ பாக்ஸும் இங்கே வந்துடும் நம்மளுக்கு. கோ டிரைவரும் நம்மளால ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கான ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டிச் மோடில் லெதரேட்டடாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏசி வென் கீழே பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் கன்சோலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மேலே பியானோ பிளாக்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா ஏசிக்கான கண்ட்ரோல் சுவிச்சஸ், ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் ஏசி, மோட் சேஞ்ச் பண்ணுறது, ரியரா ஃப்ரண்டா, ஏசி ஆன் ஆஃப் சுவிட்ச் இதெல்லாம் இங்கே வந்துடும். ப்ளஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி அடாப்டர் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க, ஒயர்லெஸ் மொபைல் சார்ஜிங், 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம டொயோட்டா டைசரோட கீ. அண்ட் தென் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், கியர் லிவர் ரொம்பவே ஹேண்டியாக கொடுத்துருக்காங்க. வித் வந்து சென்டர் கன்சோலுக்கு 2 சைடும் சில்வர் அலுமினியம் ஃபீடிங்கில் ரொம்பவே காம்பேக்டாக, ரொம்பவே வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஹேண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா காம்பேக்டான ஒரு லிவரில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபாலோட் பை ஹேண்ட் பிரேக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்டான ஒரு ஆம்ரெஸ்ட்டும் வந்துடும் நம்மளுக்கு. டொயோட்டா டைசல் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ IRVMs கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட்ஸ் வந்து 2 எல்இடி டியூயல் எல்இடி லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டொயோட்டா டைசரோட சீட்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா டியூயல் டோன்ல ஃபேப்ரிக் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபேப்ரிக் சீட்ஸ்க்கான மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நல்லாவே ஒரு குஷன் ஷேப்ல நல்ல ஒரு பக்கெட் சீட் மாதிரியான இதுல டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த ஃபேப்ரிக் சீட்ஸ் அந்த பேட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லாவே வந்து நம்மள ஒரு காம்பாக்டா நம்ம உட்கார மாதிரியான போர்ஷன்ல டிசைன் பண்ணிருக்காங்க. டொயோட்டா டைசரோட செகண்ட் ரோல ஹெட் ரூம், லெக் ரூம்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அக்சஸ் பண்ணி பார்த்துடலாம். டொயோட்டா டைசரோட செகண்ட் ரோல உட்காந்துருக்கோம். லெக் ரூம் பாருங்க, என்ன ஒரு ஸ்பேசிஸான லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூமும் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஸ்பேஸ் இருக்கு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம செகண்ட் ரோல ஈஸியா நம்மளால இன்க்ரீஸ் ஆக முடியுது. ஸோ இங்க லெஃப்ட் சைட் டோர்ல, அதாவது ரியர் டோர்ல பாத்தீங்கன்னா இங்க கூட அந்த லெதரேட்டட் ஃபினிஷை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டிச்சட் மோட்ல பியானோ பிளாக்கும் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ப்ரீமியம்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக மட்டுமே ஒரு இன்டர்நேஷனல் ப்ராடக்ட் டிசைன்லயே வந்து டிசைன் பண்ணதான் இந்த டொயோட்டா டைசர். காம்பேக்டான ஒரு சின்ன ஒரு வெஹிக்கிள் கூட செகண்ட் ரோ எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கேபின் லைட் வந்து செகண்ட் ரோக்கும் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட்க்கு பேக் சைடுல பாத்தீங்கன்னா ரியர் ஏசி வென்ட் வந்துடும். அந்த ஏசி வென்ட்டும் அக்சஸ் பண்றதுக்கான கண்ட்ரோல் சுவிட்சஸ் இங்க வந்துடும். 2 டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த சார்ஜ் போட்டு நம்மளால மொபைல் இங்கே அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸும் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைட்டான ஒரு போர்ஷன்ல இந்த ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். டோர்ல பாத்தீங்கன்னா 3rd ஸ்பீக்கர், அதாவது ஃப்ரண்ட் ரியர் டோர்லையும் ஃப்ரண்ட் 2 டோர்லையுமே வந்து 4 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டேஷ்போர்டில் 2 டியூட்டர். அந்த ரியர் டோர்ல இருக்க ஸ்பீக்கர்ஸ் இங்கே வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கப் ஹோல்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ரியர் டோருக்கான ஆப்ஷன்ஸ். இப்போ டொயோட்டா டைசரோட பூட் ஸ்பேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நல்ல ஒரு ஹைட்ராலிக் சப்போர்ட்னால நல்லாவே ஸ்மூத்தாக பூட் ஓப்பன் ஆகுது நம்மளால பார்த்துருக்க முடியும் நம்புறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டா டைசரோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 308 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பூட்க்கு இன்சைட் ஏதாவது திங்ஸ் நம்ம கேரி பண்ணுறோம் அக்சஸ் பண்ணும்போது ஒரு லைட்டிங்காக இங்கே ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க எல்லோ கலரில். அதாவது ஸ்பேனர்ஸ் இதெல்லாமே இந்த மாதிரி ஒரு பவுச்சில் போட்டு தராங்க. பூட்க்கு இன்சைட் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீல் இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு கார்னர்ல பாத்தீங்கன்னா இந்த ஜாக்கியை அக்சஸ் பண்றதுக்கான இது பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து ஒரு நீட்டா ஹைடன் மோட்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸோ ஜஸ்ட் ஈஸி டு ஃபிக்ஸ்னே சொல்லலாம். டொயோட்டா டைசரில் பார்த்தீங்கன்னா இந்த பார்சல் ட்ரேவை எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அந்த மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 60/40 ஸ்பிளிட்டபிள் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நம்மளால ஃபோல்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ பெரிய ஒரு மேசிவான ஹியூஜ் சைஸ் பூட் நம்மளால ஆக்குபை பண்ணிக்க முடியும். ஸோ ஈஸியாக நம்மளால பண்ணுறது பார்க்க முடியும். அவ்வளோதான். இப்போ பூட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். அதாவது டொயோட்டா டைசரோட இன்ஜின் பே எப்படி இருக்குங்கிறத கம்ப்ளீட்டாக செக் பண்ணிடுவோம். வெஹிக்கிள் பாருங்க கம்ப்ளீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ டர்போ அப்படிங்கிறத மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இதுதான் டொயோட்டா டைசரோட இன்ஜின் பே. வெஹிக்கிள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் அண்ட் 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து கே சீரியஸில் டிசைன் பண்ண இன்ஜின் தான். 1 லிட்டர் கே சீரியஸ் டர்போ இன்ஜின் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் கே சீரியஸ் டியூயல் ஜெட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த இன்ஜினோட செக்மெண்ட். அதாவது இந்த கே சீரியஸ் ஜெட் சீரியஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து கே சீரியஸ்ங்கிறது இந்த இன்ஜினோட செக்மெண்ட்னே சொல்லலாம்.
டொயோட்டா டைசரோட ஏஆர்ஐ சர்டிஃபை படி மைலேஜ் பார்த்தீங்கன்னா 21.5 அப்படிங்கிறது மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் 20 அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுக்கு ஏஆர்ஐ சர்டிஃபை படி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் வெஹிக்கிள் டெலிவரி ஆனதுக்கப்புறம் கஸ்டமரோட மைலேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் அதையும் போஸ்ட் பண்ணிடலாம். இந்த டொயோட்டா டைசரோட லென்த் பார்த்தீங்கன்னா 3995 mm கொடுத்துருக்காங்க. வித் பார்த்தீங்கன்னா 1765 mm கொடுத்துருக்காங்க. ஹைட் பார்த்தீங்கன்னா 1550 mm ஹைட்டு. டொயோட்டா டைசரோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2520 mm கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா 37 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 37 லிட்டர்ஸ் தான் டொயோட்டா டைசரோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. அண்ட் இந்த டொயோட்டா டைசரோட வி வேரியண்ட்ல 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் வீல் டிஸ்க் பிரேக் வந்துடும். அது இல்லாமல் ஏபிஎஸ், இபிடி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க டொயோட்டா டைசரில். அண்ட் இந்த டொயோட்டா டைசரை ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பண்ணதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ டொயோட்டா டைசர் புக் பண்ணியிருக்கவங்களுக்கும் அண்ட் புக் பண்ண போகிறவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெஹிக்கிளோட எக்ஸ்ஓ பிரைஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 7.75, அதாவது எண்டிங் டாப் வேரியன்ட் எண்டிங் வித் 12.85 வரைக்கும் முடியுது. ஸோ இந்த வெஹிக்கிளோட ஆன்ரோட் பிரைஸ் என்ன நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட குளோபல் ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் கண்டென்ட் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம்.